ராமநாதபுரம் மக்களவைத் தொகுதியில் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடும் நிலையில் அவருடன் மேலும் 5 பன்னீர்செல்வம் என்ற பெயரில் சுயேட்சைகள் போட்டியிடுவது பரவலாக அறிந்த தகவல்தான். இந்த நிலையில் திராட்சை சின்னத்துடன் போட்டியிடும் ஓ பன்னீர்செல்வம் என்ற சுயேட்சை வேட்பாளர் இன்று ராமநாதபுரம் மாவட்டம் தேர்தல் நடத்தும் அதிகாரியிடம் ஒரு புகார் அளித்துள்ளார். அந்த மனுவில் தன்னை ஏன் ஐயா ஓபிஎஸ் என்று பேனர் அடித்து தேர்தல் பிரச்சாரம் செய்கிறாய் என்று கூறி 50 பேர் கொண்ட கும்பல் அடித்து மிரட்டியதாகவும், தான் வந்த வாகனத்தில் இருந்த பேனர்களை கிழித்து எறிந்ததாகவும், இனி ஓபிஎஸ் என சொல்லக்கூடாது என்று மிரட்டியதாகவும் புகார் மனுவில் கூறியுள்ளார். மேலும் இந்த சம்பவத்தில் பலாப்பழ சின்னத்துக்காரர்கள் மீதுதான் எனக்கு சந்தேகம் இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். ராமநாதபுரம் மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் பெயரில் மேலும் 5 பேர் போட்டியிடுவது மட்டுமே பெரிய பிரச்சனையாக பேசப்பட்ட நிலையில் அவரது சின்னமுமே பிரச்சனையாக இருப்பது அண்மையில்தான் தெரிய வந்தது. ஏற்கனவே போட்டியிடும் 5 பன்னீர்செல்வமும் ஓபிஎஸ் என்று தங்களை அடையாளப்படுத்தி பேனர்கள், போஸ்டர்கள் ஒட்டி வருகிறார்கள். அதில் அவர்களது சின்னங்களும் இடம்பெற்றுள்ளன. அதாவது ஓ பன்னீர்செல்வத்துக்கு பலாப்பழ சின்னம் ஒதுக்கப்பட்டுள்ளது. அதேபோலவே ஒரு சுயேட்சை பன்னீர்செல்வத்துக்கு திராட்சையும், மற்றொரு பன்னீர்செல்வத்துக்கு பக்கெட் சின்னமும் கொடுக்கப்பட்டுள்ளது. இதில் என்ன சிக்கல் என்றால், வயதான முதியவர்களுக்கு கிட்டத்தட்ட 3மே ஒன்று போலத்தான் தெரியலாம் என்பதே. இதில் அனைவருமே ஓபிஎஸ் என்று போஸ்டர் அடித்தால் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்தின் சின்னம் எது என்று கூட சில வாக்காளர்களுக்கு தெரியாமல் போய்விடும் நிலைமையும் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.